வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். புத்தாண்டு என்றாலே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதுதான் நமது ரசிகர்களும் தொண்டர்களும் வரும். இந்த ஆண்டு 2024 எல்லோருமே ரசிகர்கள் யாருமே கொண்டாடுவதில்லை. யாரும் என்னோட வாட்ஸ்அப்புக்கோ எனக்கோ நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று எல்லா ரசிகர்களும் தொண்டர்களும் பதிவேற்றங்கள் செய்துள்ளார்கள். என்னவென்றால் கேப்டன் விஜயகாந்தை வருட வருடம் சந்திப்பது வழக்கம் உண்டு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட கட்சி ஆபீஸில் வந்து அங்க ரசிகர்களை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் 100 ரூபா எப்பவுமோ கொடுத்த 100 ரூபாயை கூட தன்னோட போட்டோ பக்கத்துல ஒரு பிரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்க ஒரு ரசிகரோட ஒரு மனப்பக்குவம் தாயா இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா கேப்டன் கொடுக்க அந்த 100 ரூபாய் இன்னும் பாருங்க, பல பேர் மீடியாக்களிலும் சரி போட்டோகளும் பாருங்க வலைதளத்தில் ஏகப்பட்டதாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு நாணயமா இருந்தாலும் ஒரு காயினா இருந்தாலும் ஒரு 100 ரூபாயா இருந்தா கூட அதை செலவு பண்ணாம அவரோட நினைவோடு வச்சிருக்கும் ரசிகர்கள் பட்டி தொட்டி எல்லாம் அதிகமாக உண்டு. கிராமப்புறங்களில் எங்கெங்கேயோ இருந்து வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து அவர் கையால் 100 ரூபாய் பெற்றுக் கொண்டு போவது வழக்கம் வருட வருடம். இந்த ஆண்டு கேப்டன் இல்லையே என்று வருத்தத்துடன் இருக்கும் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த ஆண்டு நான் புத்தாண்டை கொண்டாடவில்லை. என்னோட மன வலிமை, என்னோட வருத்தம் என்னோட கேப்டன் அவர்கள் தான். எனக்கு என்றுமே ஒரு குருநாதர், எனக்கு ஒரு நல்ல தலைவன், தர சிறந்த ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால் நான் யாரும் கொண்டாட போவது என்று ரசிகர்கள் எல்லோருமே அவங்கவுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் எல்லோருமே கூறுகிறார்கள். ஆமாங்க, கேப்டனை மாதிரி ஒரு மனிதன் கிடைப்பதற்கு இந்த உலகில் நாம் தவம் இருக்க வேண்டும். அந்த தங்க மனிதனை தவற விட்டது நமக்குத்தான் இப்ப தருதலையாக தமிழ்நாட்டில் நாம் தான் சுற்றி கொண்டு தெரியும். இனி இந்த அப்பாவியான கூட்டத்துல நம்மளை தவிக்க விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவர் இருக்குங்க ஒரு தைரியத்துல ஒரு இரும்பு மனிதன் தான். அதனால் இந்த ஆண்டு புத்தாண்டை யாரும் கொண்டாடுவது இல்லை.